Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். என்னடா எடுத்தோடும் இருட்டாக்குன்னு பார்க்குறீங்களா? காலையில் எஞ்சி வரும்போது என் வீடு இப்படி தான் இருக்கும். அது ஒரு நாள் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு இருக்காதான் அப்படியே கேமரா ஆனோட வந்தேன் நான். ஃப்ரைடே அதுமா காலை நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், எப்படிலாம் சமைக்கிறேன், முதல் நாள்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். நான் கிச்சனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. மறுநாள் காலையில் இந்த சட்டியில் தான் சமைக்க போகிறோம் அப்படின்னா சட்டி முதற்கொண்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு ப்ரிப்பேராக போய் படுத்துருவேன். நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு ஐடியா சுத்தமாக இல்லை. காலையில் எந்திரிக்கும் போது சரி ஓகே இப்படி செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. முதல் நாள் நைட்டே வந்து மந்திக்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டு மிச்ச பட்டர் எல்லாம் அடுப்பு மேல ரெடியா வச்சிருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்ச மசாலா பவுடர் பாதி யூஸ் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஜார்ல அப்படியே வச்சிருக்கேன். நான் எனக்கு காலைல சமைக்கும் போது எல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு அப்படியே எடுத்து மேலாக வச்சுட்டு போயிருக்கேன். நான் அந்த அளவுக்கு எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பரபரப்பா போகும். இவ்வளோ நீட்டா இருந்த கிச்சன் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது மட்டும் பாருங்க. நைட்டு தூங்கும்போது தான் பாக்குறேன் இந்தியா கேட் அரிசியே தீர்ந்து போச்சு. எங்கேயுமே ஆஃபரே போடல. இப்போ ஆஃபர்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, மந்தி தான் செய்ய போறேன்னு மைண்ட் செட் வேற பண்ணிட்டு இப்போ அரிசி இல்லாம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடி பார்த்தா ஆஃபரே இல்லைண்டா. பரவாயில்லடா ஆஃபர்லனா கொடுத்து விட்டு சொல்லி வாங்கியாச்சு. ரமதான் வரப்போகுதுன்னா இந்த இந்தியா கேட் மட்டும் ஆஃபரே போட மாட்டான். எதுக்கு தான் இவ்வளோ பிரைஸ் வச்சிருக்கான்னு ஒன்றும் புரியல. 5 மணிக்கு வச்சு அலாரங்க 5:30 மணிக்கு ஒன்றே வந்துருச்சு. கடைசியில் 5:45 தான் கிச்சனுக்குள்ள வந்தேன். இன்னைக்கு சரியான குளிர். கால பிரஷ் கூட பண்ண முடியல. தண்ணிலாம் அவ்வளோ சில்லுன்னு வருது. அதாவது வீட்டுல எல்லாம் வந்து ஸ்லிப்பர் போடாம நடக்கவே முடியாது, கால் வலி வந்துடும், அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ காலங்காத்தால எதுக்காக நான் வந்து இதை எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னா இப்போதானே விடிஞ்சிருக்கு. ஆனால் என்னோட பால்கனி பாருங்க அவ்வளோ குப்பையா இருக்கும். தேர்ஸ்டே தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நான் எல்லாமே ரெடியா வச்சிருந்தேன். வீட்டில் இருக்க செடியெல்லாம் எங்கடா காணாமேன்னு பாக்குறீங்க. எல்லாத்தையும் புறா கொத்தி தின்னுட்டு போயிடுச்சு. எப்படா அந்த மண்ணில் வந்து புழு வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போல. புழு வர ஆரம்பிச்ச உடனே ஃபுல்லாக கொத்தி செடியை ஃபுல்லாக தள்ளி விட்டுருது கீழே. நானும் பார்த்தேன், சரி போ இது எல்லாத்தையும் தின்னு முடி, நான் மறுபடியும் வேற ஒரு ரூபா செடி வாங்கிக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டேன். நான் இப்படிதான்ப்பா ஃபுல்லாக டெய்லி என் பால்கனி ஃபுல்லாக நாசமாக்குது இந்த புறா. இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு ரோடு அமைதியாக இருக்கும் போது நம்ம சமையல் ஆரம்பிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, செம்ம சூப்பரான வைபுங்க. நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பாங் சொல்லுவாங்க. அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே நம்ம வீட்டுக்குள்ள அந்த வைபே வந்து அந்த ரமதான் வைபு வரப்போதுனாவே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். என்னை மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதாவது லேடிஸ்க்கு வந்து கழுவுறது ஒரு கஷ்டம், துவைக்கிறது ஒரு கஷ்டம் அப்படின்னு கழுவுனதுக்கு அப்புறம் அதை எடுத்து வைக்கிறது அது அதோட கொடுமைப்பா. உண்மையாவே துணி மடிக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. நைட்டு படுக்கும் போது கழுவி வச்சுட்டு சிங்க் ஃபுல்லா காலியா இருக்கணும். சிங்க் காலியான பக்கத்துல இருக்க கூட ஃபுல்லாயிருமே, சரி அதாவது இருக்கட்டும் பார்த்தா காலையில எழுந்திரிக்கும் அந்த கூடையும் காலி பண்ணி வச்சா மட்டும்தான் நமக்கு திருப்தியா இருக்கும். அந்த காலையில நம்ம வேலை ஆரம்பிக்கும் போது பக்கத்துல கழுவி போட்ட கூட ஃபுல்லா அல்லது சாமானெல்லாம் அந்தந்த இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னா அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அப்படிதானே ஒரு மீம்ஸ்ல தான் பார்த்த மாதிரி இருக்குது. அதாவது லேடிஸ்க்கு வந்து பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்காதான். அந்த பாத்திரம் விழுக கூடாதான், துணி மடிக்காம இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குமா. அதோட மெயின் என்னன்னா சமைக்க வேணா இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் அன்னைக்கு ஹாப்பியஸ்ட் டேவா. இன்னைக்கு நான் மந்தி தான் செய்ய போறேன். ஏன் ரெசிபி இல்ல, இன்னொருத்தவங்க ரெசிபி நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வீடியோல இங்க இருந்து டிப்ஸ் ஆரம்பிக்குது. வெங்காய கூடக்குள்ள இந்த மாதிரி வெங்காய தொளி இருக்கு இல்லையா, அதை போட்டு கிங் ஃபிலிம் அந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா நீங்க கவர் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கொசுலாம் இருக்கு. அந்த வின்டர் டைம்ல வந்து வெங்காயம் காயாம தானே வருது, சொதன்னு ஈரமா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நிறைய கொசு வரும் இல்லையா, அப்போ வந்து உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கொசு உள்ள மட்டும் தான் போகும், மறுபடியும் வெளியே வர தெரியாது. அதுக்கு அந்த ட்ரிக் உண்மையாவே எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலையில எழுந்து வெளியில சமைக்க போவோம். அதுல மந்தி தான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான முத நாளே மசாலாவும் போட்டு வச்சாச்சு சிக்கனுக்கு எல்லாத்துக்கும். இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி தேர்ஸ்டே நைட்டே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நுழையும்போது சொல்லிட்டாங்க நான் கரெக்டா 6 மணிக்கு எந்திரிக்கணும், 6:30 மணிக்கு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், பெரிய ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போகலாம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்படிதான் என்கிட்ட சொல்லும் போது வீட்டுக்குள்ள வரும்போது இப்படிதான் வந்தாரு. நான் மண்டடியா காலையில எழுந்து வேகமா சமைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் நின்று வாங்கிட்டு போக மாட்டாரு. நான் பரவாயில்ல பண்ணோட சாப்பாடை கேட்டேன், நான் வெளியே கூட வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, நமக்கு அப்படியே எரிச்ச தாங்கவே முடியாது. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கூழை மட்டும் காய்ச்சி கொடுத்து விட்டாச்சு. அது ஒரு ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி வச்சாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டாச்சு. மதியத்துக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இப்போ நான் பார்த்துக்கிறேன், ஃபுட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போவார். என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் எப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். காலையில் முழிச்சிருந்தோம் அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். ஆனால் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பொட்டு மாதிரி இறங்கி போயிடுவார். ஒரு சத்தம் கிட்ட ஒன்றும் வராது. பிள்ளைங்க கொஸ்டின் பேப்பர்லாம் பிரிண்ட் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துட்டுலாம் வருவார். ஆனால் மறந்து கார்லேயே வச்சுட்டு வந்துட்டு எப்போவுமே அதை வாங்குறதுக்காக நாம் எனக்கிட்ட அவ்வளோ வேலையை விட்டுட்டு கல்ல கீழே போயிட்டு இருந்தேன். ஆனால் போனது ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த கிளைமேட்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்தது. கூல்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட்டுங்க. இன்றைக்கி இந்த கூல் இருக்குது பார்த்தீங்களா, துபாயில் இவ்வளோ கூல் வந்து இருந்ததே இல்லை. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான கூல் உங்களுக்கு. காலையில் பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குன்னு. புரியல, கொஞ்சம் நடந்து வந்தால் என்ன ப்ராப்ளம்? காலையில் நடந்து வர முடியாது, உங்களுக்கு தெரியும்ல. போங்க
நான் ஷார்ட்ஸில் இந்த கப்பை காமிச்சப்ப எல்லாருமே கேட்டீங்க இது சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினீங்க, இந்த மெட்டீரியல் என்ன நல்லா இருக்கான்னு கேட்டது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கூலாக ஊற்றி கொடுத்தாலும் சரி இல்லை ஹாட்டாக ஊற்றி கொடுத்தாலும் சரி 6 to 7 hours வந்து நல்லா ஹாட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆனால் இது வந்து அவங்க கம்பெனியில் வந்து கிஃப்ட் கொடுக்குறது. கம்பெனியில் கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்னா வேறு கம்பெனிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இயர் ஸ்டார்டிங் ஆகும்போது அவங்களோட கம்பெனி லோகோவை வந்து பிரிண்ட் பண்ணி அப்படியே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இது அந்த மாதிரி வந்த கிஃப்ட். அதனால தான் வந்து இந்த கம்பெனியோட, அதாவது இந்த கப்போட கம்பெனி ரியல் கம்பெனி என்னன்னு சொல்ல முடியல என்னால். ஆல்ரெடி நான் காலையில் என்ன சமைச்சு போட்டிருக்கேன் அப்படின்றது ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக இத்தனை இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மந்தி ரெசிபியை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செஞ்சு போட்டிருந்தாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 million வியூஸ்னு சொல்லிட்டு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது இன்ஸ்டாகிராமில் 10 millionsன்றதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயங்க. சிக்கனுக்கு மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த பவுலில் இருந்தால் தண்ணி இவ்வளோதான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஷார்ட்ஸில் வந்து ரெசிபியாக போடும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் சொல்லவே முடியாது. இந்த அளவு கிளியராக தண்ணியே இல்லாமல் சூப்பராக மசாலா ஒட்டியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பக்காவாக இருக்கும். சிக்கன் எப்பவுமே மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா துளி அளவு கூட எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கக்கூடாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களோட வீடு 10 millions போயிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தான் அதை ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். சரி, எப்படியும் ஃப்ரைடே சமைக்க தான் போகிறோம். ஆனால் ஹஸ்பண்டாவோட மந்தி செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க சர்ப்ரைஸாக அந்த வீடியோ போடும்போது ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். உண்மையாக அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த ரெசிபியை பார்த்துட்டு யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்மூதிங்காக, ரொம்ப மசாலா கம்மியாக, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் பக்காவாக இருக்கும். என்னோட சேனல்லேயும் மந்தி ரெசிபி இருக்குது. இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா இன்னொரு டைம் அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரியாணியை விட ஒரு ஈஸியான ரெசிபி எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மந்தி தான். ஒரு 2-3 டைம் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு பழகிடுவீங்க. மணி என்ன 8:45 ஆகுது. அதுக்குள்ளே மந்தி சமைச்சு முடிச்சோடனே சாப்பிட போகிறோம். அதாவது சமைச்சது வந்து லஞ்சுக்கு. வீட்டில் சில பறக்காவட்டிகளாக இருக்குதுங்க. முகரை காமிக்கவா யாசரு? அந்த பறக்காவட்டிங்க தான் எல்லா ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. என் தம்பி நைட் டியூட்டி முடிச்சுட்டு வருவான். இந்த மாதிரி காலைல பிரியாணி இந்த மாதிரி மந்திலாம் செய்கிறேன் அப்படின்னா வந்து தூங்க மாட்டான். உட்காந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மந்தியை சாப்பிட்டு படுத்தா தான் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? இவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் சாப்பிடாம எப்படி தான் தூங்குறது? நானும் இன்றைக்கி சாப்பிட்டேன், உண்மையாக சொல்லணும்னா. கிளைமேட்டுக்கு அது கொதிக்க சாப்பிடும் போது வா சூப்பராக இருந்ததுப்பா. என்கிட்ட எல்லாரும் இன்னொரு மெயினாக கேட்குறது என்னென்னா உங்களோட பிரியாணி சட்டி அதெல்லாம் காமிங்க சொல்லிட்டு. இது ஒரு இதாக காமிக்கணுமா, யாருக்கும் போர் அடிக்குமே இருந்தால் காமிக்க வச்சோம். இந்த ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கிறனால சரி இதை காமிச்சிடுவோம். இந்த விலாகில் ஒரு சமையல் விலாக் மாதிரி ஃப்ரைடே விலாகாக இருக்கனால இதை காமிச்சிடுவோம்னு சொல்லிட்டு. இது வந்து நிறையா டைம் என்னோட இதில் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இதில் தான் நெய் சோறு ஆக்குவேன் நான். நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட மோஸ்ட்லி நான்ஸ்டிக் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா வந்து ரொம்ப வருஷத்துக்குலாம் யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டாக அதில் கோடு இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை நான் கீழே போட்டுருவேன் நான். ஸோ நானுமே ரொம்ப கவனமாக தான் யூஸ் பண்ணுவேன். கட்டைக்கரண்டி அந்த மாதிரிலாம் தான் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இது ராயல் ஃபுட். ஆனால் பாருங்களேன், இதில் எந்த விதமான சென்டிமீட்டர் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. சப்போஸ் யாராவது என்ன கேட்கும்போது அதான் கொஞ்சம் எனக்கு தடுமாற்றமாக இருக்கும். இது எப்படா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே போயிட்டு நம்ம கண்ணளவுன்னு ஒன்று இருக்கும்ல, நமக்கு இது நம்ம ஃபேமிலிக்கு இதில் ஒரு குழம்போ நெய் சோறோ வச்சா சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து தான் நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இது இப்போ ரீசெண்டாக மாற்றினது தான். ஸோ இப்படி ஒன்று. இதுதான் வந்து கொஞ்சம் சின்னது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து இது இன்றைக்கி நான் மந்தி பண்ணிக்கேன் இல்லையா, இதில் வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து கறி ரைஸோடு சேர்த்து போட்டாக்கலாம். இதை விட இது கொஞ்சம் பெருசு. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை விட இது நல்லாவே பெருசு. இதில் வந்து 1 கிலோ ஆக்கலாம் அப்படின்னா இதில் 1.5 கிலோ அளவுக்கு கறியும் சோறும் சேர்த்தே போட்டு ஆக்கலாம். ஓகேயா? அடுத்து என்னோட மெயினான 2 பிரியாணி செட் இது வந்து அது ஈயன்னு சொல்லுவாங்க. ஈயத்தில் ஒன்று வச்சுருக்கேன். ஆனால் இப்போ மெயினாக அதை யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் அது ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும்போது என்னென்னா டக்குன்னு கீழே ஒரு பெரிய லேயர், ஒரு லேயர் இல்லை, கொஞ்சம் தடிமமாகவே அடி பிடிச்சிருது உங்களுக்கு. அதனால் சரி சாப்பாடெல்லாம் வீணாகுதுன்றக்காக தான் இது வாங்கினது. நான் எப்பவுமே யூஸ் பண்ணிவிட்டு 2 கவர் போட்டு, உள்ளே ஒரு கவர் வெளியே ஒரு கவர், 2 கவர் போட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுருவேன். இங்கே மேலெல்லாம் வச்சோம்னா ரொம்ப பிசுன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு என்னோடய பசங்களோட ரூமில் கட்டிலுக்கு கீழே, அந்த ஒரு கட்டிலுக்கு கீழே தான் சாமான் வைக்க முடியும். அதனால் அது கீழே போய் இது மாதிரி பேக் பண்ணி நான் வச்சுருவேன். சரி, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கீழே வந்து கொஞ்சம் பெருசு, இந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும். பிகாஸ் இதுக்குள்ளே போய் நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு 2.25 கிலோ அளவுக்கு ஆக்கலாம். 3 கிலோ அளவுக்கு இந்த கீழே சட்டியில் ஆக்கலாம். இதில் வந்து கரெக்டாக ஒரு 2 கிலோ. ஏன் நான் வந்து கம்மியாக சொல்கிறேன், இதோட கொஞ்சம் கூடவே ஒரு 1/4 கிலோ கூடவே ஆக்கலாம் ரெண்டுலேயுமே. ஆனால் என்ன பெரட்டுறதுக்கு கொள்றதுக்கு கறி போட்டு ஆக்கும் போதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாக வச்சு கணக்கு சொன்னால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே இருக்க பிராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இது பிராண்டே இல்லை. இது வந்து இந்த மாதிரி ஒரு அளவில் வேணும்னு சொல்லி போய் வாங்கினது. இது சென்டிமீட்டர் போட்டிருக்கான்னு பார்க்கலாம்.
36 சென்டிமீட்டர் போட்டிருக்கு இதில், மேட் இன் UAE. ஸோ இதுதான் இதோடது. இதில் வந்து நோம்பு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே கால வந்து ஒரு 3 கிலோவும் மேலே கால 2 கிலோவும் போட்டு பிரியாணி ஆக்கணும் அப்படின்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு வந்து செம்ம கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ இந்த 2 சட்டிலையும் தனியாக பிரித்து போட்டு ஆக்குவேன் நான். எனக்கு இந்த சட்டியை விட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன்னு சொல்கிறேன். இதோட தடிமத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பக்கத்தில் எடுத்து வச்சு காட்டுறேன். இதோட இதுக்குமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது லைட்டாக பார்த்திங்கன்னா வந்து நான்ஸ்டிக்கில் வந்து கிரானைட் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு பயங்கர கெட்டியாக இருக்கும். இதுதான் நான்ஸ்டிக். இது டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து சைடில் வந்து சுடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் கழுவும் போது கழட்டி போட்டுருவேன் உள்ள. இந்த மாதிரி உள்ளே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சைடில். இதோட அளவு வந்து பார்க்குறேன் பின்னாடி அடியில். இது வந்து 40 சென்டிமீட்டர், இது 36, இது 40. உங்களுக்கு அளவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து இப்போ இது சஃபாரி மால், நெஸ்டோ இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காகவும் ஆஃபர்லேயும் போயிட்டுருக்குது இந்த பிராண்டு. இந்த பிராண்ட் பேர் பார்த்திங்கன்னா ஹோம்வேன்னு போட்டிருப்பாங்க. பாருங்க காட்டுறேன், இந்த பாருங்கள் தெரியுதா, ஹோம்வேன்னு போட்டிருப்பாங்க. இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஐ திங்க் பெருசுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கேன். இதை விட ஒரு செட்டு பெருசு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ யாராவது பெரிய ஒரு ஃபேமிலி இருக்குது, சமைக்கணும், நான்ஸ்டிக்காக கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் என்னோட ஒரு ஹை லெவலில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் இதை. இதில் என்னென்னா ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குது இல்லையா, ஆனால் இதில் வந்து அப்படி இருக்காது. கீழே வந்து சின்னதாகவும், அந்த சர்க்கிள் கீழே வந்து சின்னதாகவும், மேலே வர பெருசாக இருக்கும். அப்போ வந்து என்னன்னா ஒரு பெரட்டி விடும்போது பார்த்திங்கன்னா மேலே ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சுத்தமாக உங்களுக்கு வந்து 100% கீழே அடி பிடிக்காது. சிம்மில் வச்சு தம் போட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து இதோட விட இந்த மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியான மெட்டீரியல் தான். ஏன்னா வந்து நான் இந்த கடையில் நான் வாங்குறப்ப இப்போ திருப்பி போய் பார்த்தேன் இந்த சைஸில் வாங்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் கிடைக்கல. சரி, அன்றைக்கி இருந்த அவசரத்துக்கு டக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய க்ரௌடு வராங்கன்னொடனே இந்த சைஸை வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணால் 3 + 2 5 நம்ம இதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினது. ஸோ இப்போ வரை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். புதுசாக தான் இருக்குது, ரெண்டுமே புதுசு தான், நல்லா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு வச்சு ஓட்டுவோம். அதுக்கப்புறம் இனிமேல் மாற்றுறது எல்லாமே நான்ஸ்டிக்காக இல்லாமல் ஸ்டேன்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கணும். ஆனால் என்னென்னா இவ்வளோ பெருசெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ட்ரைப்ளைட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது பயங்கர காஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்து என்னான்னு இந்தியாவில் தான் வாங்கணும். இந்தியாவில் வாங்கினா என்ன பிரச்சனை, இங்கே கொண்டு வரது பிரச்சனை. இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை, இங்கேருந்து மறுபடியும் அங்கே கொண்டு போகிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது கல்ஃபில் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு. அங்கே இந்த சாமானை இங்கே கொண்டு வந்து மறுபடியும் இங்கே இந்த சாமானை அங்கே கொண்டு போய் இதை விட்டுட்டு போக முடியாது. நம்ம எல்லாத்தையும் பழகிருப்போம் இல்லையா, விட்டுட்டும் போக முடியாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதான் 12.5 லிட்டர்னு போட்டிருக்கு. இது ஒரு 2 கிலோ அளவுக்கு சாப்பாடு ஆக்கலாம் நம்ம. ஆனால் இப்போ மோஸ்ட்லி இதில் நான் ஆக்குறது இல்லை. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நான் மட்டும்தான் அதை எடுத்துக்கிறது. மற்றபடி எல்லாமே வந்து இதை வச்சு தான் நான் ஆக்கிக்கிறேன் இப்போதைக்கு. நீங்கள் உங்களோட பிரியாணி சட்டியோட கலெக்ஷன்லாம் காமிங்கன்னு சொல்லும் போது யோசிக்கிறதுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைக்கணுமேன்னு சொல்லி தான் சோம்பேறி தானே தான். இப்போ எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சாச்சு பாருங்கள், முடிச்சு போட கூட எரிச்சலாக இருக்குது. சரி, 2 கவர் போட்டனால சரி. ஆனால் என்னென்னா எங்களோட கேங்குக்கு இந்த 2 சட்டியுமே பத்தாது நோம்பு டைமில். 3 + இன்னொரு 3 கிலோ சட்டி எடுத்து, அதாவது 4 கிலோ சட்டி எடுத்து ஆக்கணும். ஸோ அது ஒரு சமைனா அவங்க சட்டி வச்சுருக்காங்க. ஸோ 3 + 3 6 கிலோ ஆக்கினா தான் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் லஞ்சுக்கு நோம்பு அப்பெல்லாம். இன்றைக்கி அது போக இன்னும் உங்கள்கிட்ட 2 விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். ரொம்ப நாளாக இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய செடியில் வந்து வெள்ளையாக இந்த மாதிரி வருதுன்னு சொன்னேன்ல, அந்த ஃபங்கஸ் மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இதுதான் வாங்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே மேஜிக் தான் நடந்துச்சுன்னு சொல்லணும். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது இந்தியாவிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸாக இருக்கும். இங்கே ஐ திங்க் 56 சம்திங் ஏதோ அமேசானில் போட்டிருந்தான். ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை. என்னோடய எல்லா பிளான்ட்லேயுமே அந்த வின்டர் சீசன் ஆனால் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா வெயில் உங்களுக்கு உள்ளே வராது இல்லையா. ஸோ யாராவது இங்கே யூஏயில் இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக நான் ஒரு 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீக்லி 1 டைம் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அமேசானில் போட்டிங்க அப்படின்னா உடனே டெலிவரி பண்ணிடுவாங்க 2 டேஸில். அப்புறம் இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஸ்டெயின் ரிமூவல் ஸ்ப்ரே. இது ரொம்ப நாள் நான் இதை காமிக்க நினச்சிட்டே இருக்கேன். இந்த யூனிஃபார்மில் மற்றபடி இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் இப்படி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா இதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது இப்போ கொஞ்ச நாள் என்னோடய வீட்டில் வந்து இது தேவைப்படுதோ இல்லை, எமர்ஜென்சிக்கு டக்குன்னு தேவைப்படுது. ஏன்னா நானே வந்து சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்டோட ஷர்ட்டெல்லாம் வந்து மாற்றி அப்படியே கலந்து துவைச்சிருவோம். கரைப்படாதுன்னு நினச்சி தான் வாஷிங் மிஷினில் போடுவோம். ஆனால் அந்த சைட் தான் அன்றைக்கி கரை வந்துடும், இல்லாத இதை மிக்ஸ் ஆயிரும் இல்லையா.
நம்ம எந்த கவனத்தில் போடுறோமோ தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லூலூவில் தான் நான் வாங்கியிருந்தேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறேன். பிகாஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் 2 விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த மாதிரி பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற இந்த மாதிரி மணி பிளான்ட்டாக இருக்கிறதுக்குலாம் வந்து சாயிலை சுற்றி வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? இதில் தான் வந்து நான் இதுவரை நான் செடி வளர்த்ததுலேயே இந்த டைம் தான் வந்து இதில் வந்து மெயினாக வந்திருக்குது. இந்த பிளான்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளேலாம் போய் இருந்துக்கிறோம். நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன்னா, இப்படி தான் நான் பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் பண்ணியிருக்கேன் நான். இது உள்ளே போகிற மாதிரி ஒரு 1 hour 1.5 hours அப்புறம் அதை எடுத்து நான் அப்படியே வாஷ் பண்ணிடுவேன் நான். ஸோ இப்படி தான் நான் போன வாரமும் 1 time பண்ணேன். இப்போ இந்த வாரமும் இப்படி தான் உங்கள் முன்னாடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1 hourக்கு அப்புறம் நீங்கள் இதை எப்படி எடுத்து வாஷ் பண்ணிடணும். ஆனால் இந்த மெயினான விஷயம் என்னென்னு தெரியுமா, ரொம்ப வெயிலாக இருக்கும் போது இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹாட் வெதராக இருக்கும் போது இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி கரெக்டாக மெயினாக படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் போன வாரம் இந்த செடிக்கு அடித்தேன். இது நல்லாவே சூப்பராக வந்து சரியாயிடுச்சு. இப்படி அடித்தேன் பிகாஸ் இது ஃபுல்லாக இலை தானே உங்களுக்கு, அப்படி இப்படி அடித்தேன். ஆனால் இதில் வந்து இப்போ தான் திருப்பி நோட் பண்ணுறேன், இது உள்ளே இருக்குது. இந்த உள்ளே இருக்கிறதுல தான் அந்த வெள்ளை கலரில் போய் இருந்துக்கிறது. இப்போ தான் எனக்கு ஐடியா தோணுச்சு, போயிட்டு இதை நல்லா இது பண்ணிவிட்டு போய் கழுவணும். இதை போயிட்டு நல்லா கையை வச்சு கழுவிட்டால் மட்டும்தான் இது போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மறுபடியும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது. இது வந்து செடியில் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு சொல்யூஷனாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்ப்ரே வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் நம்புகிறேன். நான் இதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி புகூர் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், 2 daysக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இல்லை அப்போ எல்லோரும் கேட்டிங்க இந்த மாதிரி புகூர் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் நார்மலாக டே டு டே இல்லை வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ஸ்ப்ரே கடைக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புகூர் விற்கும் உங்களுக்கு. அந்த சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இங்கே, அதான் இங்கே புகூர் சொல்லுவாங்க, ஊரில் சாம்பிராணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு வீட்டுக்கெலாம் நீங்கள் போடுறீங்க இல்லையா, இதை நீங்கள் புர்காவுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கெலாம் போட்டிங்க அப்படின்னா, அதாவது அது இங்கே இருக்க அரபிஸ்லாம் வந்து அவங்க கிராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லு கண்டிப்பாக இருக்கும். அதை நான் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஊதி விட்டோடனே அப்படியே அதுவே பிடிச்சி எரியணும். ஃபுல்லாக நீங்கள் எரிய வச்சிடக்கூடாது. இப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் பிடிச்சிருக்கணும். இல்லை இப்படி பற்ற வச்சா எரியும் மறுபடியும். ஊதுறேன் பாருங்களேன். இப்படி ஊதுனீங்க அப்படின்னா அதுலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் இப்படி. இப்போ கரெக்டாக இருக்குது, க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கெலாம் போட்டுக்கோங்க. எல்லா பக்கம் எங்கெங்கே போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்படி எங்கெங்கே நீங்கள் காமிக்கணுமோ எல்லா இடத்துலையும் காமிச்சிருங்க. இப்போ நீங்கள் புர்காவோ இல்லை ட்ரெஸ்ஸோ இப்படி வச்சுருப்பீங்க இல்லையா, நான் மெயினாக புர்காக்கு மட்டும் எப்போல்லாம் வெள்ளிக்கிழமை புகூர் போடுறேனோ அப்போ இந்த மாதிரி புர்காக்கு நான் போட்டு வச்சுப்பேன். நான் கீழே வந்து திங்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதனால் கீழே வைக்க முடியாது. அதாவது பற்ற வச்சிடாத பரட்டை அப்படின்ற மாதிரி பற்ற வச்சுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, அவ்வளோதான். இப்படி கையில் மட்டும் வச்சு பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்படி எல்லா பக்கம் கீழ் வாக்கில் இப்படி காமிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். நேச்சுரலாகவே நீங்கள் ஸ்ப்ரே எதுவுமே போட தேவையில்லை, உங்களோட அபாயாஸ் எதுக்குமே. இந்த மாதிரி நல்லா இப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இப்படி வச்சு விட்ருங்க. இப்படி வச்சு விட்டுட்டு பக்கத்துலேயே நில்லுங்க, இப்படி க்ளோஸ் பண்ணி விட்ருங்க இப்படி கபோர்டை. ஓகே, அப்படி இப்படி அசந்து போயிடாதீங்க, பற்றி எரிஞ்சிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சாலும் புகை வாடை அடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சா போதும். திறந்துருவோம். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்றதை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பண்ணாதவங்க கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சூப்பராக இருக்குது சஃபினா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஸோ இந்த டிப்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து வின்டர் சீசனாக வேறு இருக்குல்ல, நம்ம என்ன தான் துவைச்சி அயன் பண்ணி வச்சாலும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அபாயாக்கு மட்டும் இல்லை, இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க ஹஸ்பண்டோடைய இந்த கபோர்டில் இந்த மாதிரி வச்சு விட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தாங்க. வீட்டில் அது சமைச்சது டிப்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன வாங்குறது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற எல்லா விஷயத்தை பற்றி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல விலாகில் மீட் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்காதவங்க கூட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அதில் நான் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன், ஸ்டோரிஸ் எல்லாமே. ஸோ இன்னொரு நல்ல விலாகில் மீட் பண்ணலாம். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஃபீல் குட்டான நல்ல விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அங்கேருந்து ஒரு பூதம் எட்டி பார்க்குது, உள்ளே ஓடிடு.